கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவிடும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பான மீனராசி என்பர்களே, இந்த பராப வருஷம் உங்களுக்கு என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன நல்ல காரியங்கள், என்னென்ன தீய காரியங்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட் பேசிக் நம்பர் 1, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். சனி பகவான் உட்கார்ந்த இடத்தையும் பாழ் பண்ணுவார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணுவார் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெரிய அளவுக்கு இந்த ப்ராப்ளங்கள் இருக்காது. இந்த ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 2 மாதம்தான். எப்போ வரலாம் அப்படின்னாக்க, இந்த பராப வருஷம் தொடங்கக்கூடிய நாள்லேருந்து வரக்கூடிய மே மாதம் வரையிலும் இது ப்ராப்ளம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, குருவுடைய பார்வையில் அவர் இல்லாததுனால இந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். குருவுடைய பார்வை படும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது, இந்த 7.5 சனி ஜென்மச்சனி நடக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது 1 முறைக்கு 2 முறை எச்சரிக்கையாக போங்க. 1. அடுத்தது, கிளம்புற இடத்துல அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குரு பார்வை வந்தாச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதுவரை இந்த 2 மாதமும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் உடல் நலத்தில் ஏதாவது சின்ன தொந்தரவு இருந்தாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டர் அணுகிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அடுத்தது, 11ஆம் மாதம் வரையிலும் உங்களுடைய 12ஆம் இடத்தில் ராகு இருப்பார். ராகு அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு, ஆனால் அலைச்சலையும் கொடுக்கக்கூடியவர். அப்போ அலைச்சலை கொடுத்துட்டு அவர் அதற்குண்டான பண வெகுமதியை கொடுப்பாரா? பண வெகுமதியை கொடுப்பார். குரு அந்த ராகுவை பார்க்கறதுனால கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு ராகு பெயர்ச்சி ஆகக்கூடிய இடம் அப்படின்றது மகரம். அங்கே குரு பெயர்ச்சியும் ஆகும்பொழுது குருவும் ராகுவும் சதசப்தமும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். 4ஆம் இடத்தில் உண்டான குரு லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக புதிய வண்டி மாற்ற வேண்டும், வீடு மாற்றணும், வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வண்டி, வாகனம், வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய அனுசரணையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பனுடைய தொழிலை ஏற்று நடத்தக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம். நம்ம எப்பொழுதுமே சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள். இந்த ராகுவும் கேதுவும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் என்பதை நமது அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்கள் சொல்வார்கள். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனராசிக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு. உடல்நிலையில் பின்னடைவு வரும், சிந்தனைகளில் சற்று களங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மி, எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு 11ஆம் மாதம், அதாவது நவம்பர் மாதத்தில் மாறுறார். இந்த காலகட்டம் வரலும் பார்த்தோம்னா தேவையற்ற செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகள் ஏன் வருது அப்படின்னா, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் மே மாதத்துக்கு மேலே குரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தாலேயானால் ராகு தனித்த ராகுவாக இருப்பார், 12ஆம் இடத்துல இருப்பார், கும்பத்தில் இருப்பார். அதை தவிர வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சுபர்களின் பார்வையும் இல்லாமல் இருப்பார். அதனால் நிச்சயமாக தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேத்து போவான். நிச்சயமாக அரசாங்கம், அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜென்மத்தில் சனி, 6ஆம் இடத்துல கேது, அதனால் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா அந்த கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள். அது தவிர இந்த கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக பித்தப்பை, இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல கேத்து பகவான் வரார், 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரார். ராகு 11ல் வர்றது
மிகவும் சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபத்தில் போய் ராகு நிற்கிறதுனால எவ்வளவு லாபம் கொடுத்தாலும் போதாதுன்ற அளவுக்கு லாபம் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய புகழ் அந்தஸ்துக்கு சற்று களங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த காலகட்டத்தில் குருவினுடைய மாற்றங்கள் அதாவது குரு வந்து கடகத்துக்கு போகிறார், கடகத்துக்கு போகும்போது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சற்று ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம், சனியினால் இருக்கக்கூடிய தாக்கம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் குரு 6ஆம் இடத்துக்கு 10ஆம் மாதத்துக்கு மேலே போகும்போது நிச்சயமாக உடல்நிலை பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வந்து இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, கொலஸ்ட்ரால், சுகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த கடல் வாணிபம் பண்ணுறவாளுக்கெல்லாம் நிச்சயமான பணப்பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு ரொம்பவுமே டைட் ஆகும். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவுமே பண வரவு சற்று மிகவும் கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை, கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னா எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மிகுந்த வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. குருவுடைய ஸ்தலம் அப்படின்றது தென்குடி திட்டை அப்படின்ற இடம். இந்த தென்குடி திட்டையில் குரு பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது. இந்த பராபவ வருஷம் தொடங்கின நாள்லேருந்து பராபவ வருஷம் முடியக்கூடிய நாளில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தென்குடி திட்டை போயிட்டு குரு பகவான் அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பழமையான புகழ்பெற்ற ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்றைய தின ஹோரையான குரு ஹோரையில் 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. இதை தவிர இந்த பராபவ வருஷம் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திலும் கடைசி வியாழக்கிழமை அன்னைக்கு 54 எண்ணிக்கை அல்லது 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை வாங்கி குரு பகவானுக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலும் வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை தீரும். இதை தவிர உங்களுடைய குல குருமார்கள், உங்களுடைய மத குருமார்கள், ஆச்சாரியார்கள், ஜீயர்கள், மட அதிபதிகள், ஆதீன கர்த்தார்கள் மற்றும் மறைந்தும் புகழ்பெற்றிருக்கின்ற ராகவேந்திர சுவாமிகள், சாய்பாபா மற்றும் ரமண மகரிஷி இவர்களை சென்று இந்த பராபவ வருஷம் தொடங்கியிலிருந்து முடியறதுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு போய் பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாம் தீரும். அதே போல் உங்களுக்கு உண்டான சிவாச்சாரியார்கள் மற்றும் கோயிலில் உள்ள குருக்கள்கள் இவங்க எல்லாருக்குமே உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. தர்மம் தலை காக்கும், அதே போல் தானமும் தலை காக்கும். இந்த எளிய பரிகாரத்தை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பராபவ வருஷத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் சூரியனை கண்ட விட்டு எப்படி பனி கரையுதோ அதேமாரி கரையும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீன ராசிக்கு பராபவ வருஷம் நல்லா இருக்கும். இதில் நல்லது கெட்டது எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மீனத்தை பொறுத்தவர்கள் பார்த்தீர்களே, ஆனால் இந்த பராபவ வருஷம் ஒரு சுமாரான ஆண்டாகவே இருக்கும். ஏன்னா ராசியில் சனி பகவான் வந்து விரையாதிபதி, அவர் வந்து 12ஆம் ராசியிலேயே போய் உட்கார்றதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும், மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதனும் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பெருமைகள் இருந்தாலும் உங்களுக்கு 11ஆம் மாதத்துக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும், தொழிலில் அதீதமான லாபங்களும் அதாவது எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான லாபங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையால் சுபிட்சமான செலவுகள் நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் 10ஆம் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. இருந்தாலும் உடல்நிலையில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கழிவு உபாதைகள் செல்லக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை, அதை தவிர கொழுப்பு சத்துக்களினுடைய ஜாகிரதையாக இருக்கணும். டாக்டரை போய் அடிக்கடி அணுகுமாறு கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து போய் பார்த்துக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கத்தான் செய்யும்.
மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த பராபவ வருஷத்தில் மீனராசிக்காரர்களுக்கு 75 விழுக்காடுகள் மாற்றம், ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.